தமிழக மக்களின் உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு வரும் நடைப்பயணத்தின் நிறைவு விழா தருமபுரி வள்ளலார் திடலில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்போம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்ச்செல்வன். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் பாமக தலைவர் அன்புமணி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசுக்கு உடனடியாக செய்ய வேண்டியவை எவை என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். குறிப்பாக ஜூன் மாதம் 25ஆம் தேதி சென்னையில் துவங்கிய இந்த உரிமை மீட்பு பயணம் இன்றைய தினம் தருமபுரி வள்ளலார் திடலிலிருந்து நிறைவடைகிறது. குறிப்பாக 100 நாட்களை கடந்து நடைப்பயணம் மேற்கொண்டு அன்புமணி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அந்த மக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து அதற்கு தீர்வு எவ்வாறு காண வேண்டும் என்பது குறித்தும் விளக்கங்கள் அளித்தார். இது மட்டும் இல்லாமல் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, விவசாய பாதுகாப்பு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடைப்பயணத்தில் பல்வேறு வலியுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினம் நிறைவு நாளாக தருமபுரி வள்ளலார் திடலில் இந்த சுற்றுப்பயணம் நிறைவு பெறுகிறது. இதில் முக்கிய குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்தும் இன்றைய தினம் பொதுக்கூட்டத்தில் அவர் பேச இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.